அதிமுக பல அணிகளாக சிதறி இருந்தாலும் கடந்த சில மாதங்களாக வெளிப்படையான மோதல்கள் இல்லாதது ஒன்றிணைப்புக்கான சாத்தியத்தை உணர்த்தியது. ஆனால் அதற்கான காலம் கடந்துவிட்டது என எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் பேசியிருந்தது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் புயலையும் ஏற்படுத்தியது. கட்சியின் உள்நிலைமை இன்னும் கலங்கி உள்ளதாக வெளிப்படுத்தியது. இதே நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் என்ற பதவியை தன்னை சுட்டிக்காட்டி சசிகலா வெளியிட்ட சுதந்திர தின வாழ்த்து புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு பதிலளித்த ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமை பண்பு இல்லை என கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். இதன் மூலம் மீண்டும் அதிமுகவில் தலைமை பதவியை சுற்றிய விவகாரம் சூடுபிடித்துள்ளது. இந்நிலையில் ஏனென்றால் சசிகலா, எடப்பாடி பழனிசாமி, OPS ஆகியோருக்கு இடையே கடந்த நீண்ட நாள் உட்கட்சி பிரச்சனைகள் அதிமுகவில் வலிமையை பல தேர்தல்களில் பாதித்துள்ளன. அதே சமயம் சசிகலாவின் அரசியல் நகர்வுகள் இன்னும் செயல்பாட்டிலேயே உள்ளன என்பதையும் இந்த நிகழ்வு மீண்டும் வெளிப்படுத்தி உள்ளது. இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.